ப்ரோ, பிகாம் முடிச்சா என்னதான் பண்ண முடியும்? பிரில்லியன்ட். நல்ல கேள்வி. இந்தியால நெறைய பேருக்கு இருக்கிற கேள்வியே இதுதான். பிகாம் முடிச்சா வெறும் அக்கவுண்டன்ட் மட்டும் தான் ஆக முடியும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன் நான் கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். பிகாம் படிச்சு முடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 15 கேரியர் பாத் வந்துட்டு ஓப்பன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு பிஸ்னஸ், மணி, ஃபினான்ஸ், பேங்கிங் இதுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா பிகாம் தான் உங்களுக்கு ரைட்டான சாய்ஸ். ஆனா டிகிரி ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே கரியர்ல என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, பிகாம் முடிச்ச உடனே என்ன ஜாப் கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் அக்கௌண்டன்ட். இதுதான் இருக்கிறதுலயே வந்துட்டு மோஸ்ட் காமனான ஒரு ரூட். இதுக்கு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் ஃபைலிங், ஜிஎஸ்டி, டேலி, எக்ஸல் இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே இருந்தாலே நீங்கள் ரொம்ப ஈஸியாக அக்கௌண்டன்ட் ஆகிடலாம். அண்ட் சின்ன கம்பெனிலேருந்து பெரிய எம்என்சி வரைக்கும் செம்ம டிமாண்ட் வச்சுருக்காங்க. அதெல்லாம் சரி, சேலரிலாம் எவ்வளோ தருவாங்க? உங்கள் லொக்கேஷனு, கம்பெனி இதை பொறுத்து 20,000 இருந்து 40,000 வரைக்கும் கிடைக்கும். உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சேலரி அதிகமாகும். ஓகே, வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? ரெண்டாவது ஆப்ஷன் ஃபினான்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அனலிஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அனலிஸ்ட், பிஸ்னஸ் அனலிஸ்ட் இது மாதிரியான ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. இதுக்கு தேவைப்படுற ஸ்கில்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸல், பவர் பிஐ, ஃபினான்ஷியல் மாடலிங் இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக தேவைப்படும். உங்களுக்கு நம்பர்ஸ் பிடிக்கும் அப்படின்னாலே இது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். ப்ரோ, அனலிஸ்ட்னாலே பெரிய கம்பெனி மாதிரி தெரியுது. பிகாம் படிச்சவங்களுக்கெல்லாம் அங்கே வாய்ப்பு கிடைக்குமா? கண்டிப்பாக 100%. பட் டிகிரி மட்டும் இருந்தால் பத்தாது, அது கூட ஸ்கில்ஸு கண்டிப்பாக தேவை. ஸ்கில்ஸுன்னு சொல்லும்போது எக்ஸல் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ ஒரு டேட்டா தராங்க அப்படின்னா அதை ரிப்போர்ட்டாக மாற்றுறதுக்கு உங்களுக்கு திறமை வேணும். பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேங்கிங்ன்றது ஒரு நல்ல கேரியர் பாத். எஸ்பிஐ, ஐபிபிஎஸ், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், ப்ரைவேட் பேங்க்ஸ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸ்டேபிளான ஜாப் வேணுமா? பேங்கிங் தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஆப்ஷன். அப்படின்னா பிகாம் முடிச்சா எல்லாரும் பேங்க் எக்ஸாம் எழுதலாமா? எழுதலாம், ஆனால் எல்லாரும் எழுதணுன்றது அவசியம் கிடையாது. உங்கள் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அது மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா போதும். சரி, சிஏ பற்றி சொல்லுங்க. எங்கே பார்த்தாலும் எல்லாரும் சிஏ சிஏன்னு சொல்கிறாங்க. அப்படி அதில் என்னதான் ஸ்பெஷல்?